Hi guys, welcome back to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. நம்ம பைக்கோட சைட் ஸ்டாண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைம். லைக் we are working on something. கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது ரொம்ப லீன் ஆங்கிள், அந்த லீன் ஆங்கிளை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ நானும் அந்த ப்ரீவியஸ் அந்த நம்ம வே டு ஸ்பீடு டியூப்லெஸ் கன்வர்ஷன் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அவரோட மெக்கானிக் அவர் மணி அவரையும் வந்து நான் வி வேர் லைக் பிளானிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வி ஃபவுண்ட் எதை மாற்றினா எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து நம்ம வண்டியோட சைட் ஸ்டாண்டை கொஞ்சம் லீன் ஆங்கிளை குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வண்டியோட வெயிட்டை கன்சிடர் பண்ணணும், அண்ட் காஸ்ட்டையும் வந்து கன்சிடர் பண்ணணும், குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அவர் திங்க் பண்ணும்போது வி வேர் லைக் ஒரு சிங்கிள் பீஸாக பண்ணால் தான், அதாவது கைண்ட் ஆஃப் அலுமினியம் விச் இஸ் வெயிட்லெஸ், கொஞ்சம் சிங்கிள் பீஸை பண்ணால் இட் வில் பி பெட்டர். நாங்கள் வேறு டிஃப்ரெண்ட் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஸ்டாண்ட்லாம் போட்டு பார்த்தோம். பட் எதுவுமே கொஞ்சம் ப்ராமிசிங்காக இல்லை. இட் வாஸ் டூயிங் இஸ் ஜாப் பட் நாட் தட் ப்ராமிசிங். ஸோ நம்மளே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஒரு ட்ரையல் பார்க்கலாம் போது இந்த ஸ்டாண்டோட கரெக்டான ஷேப் சைஸ் எல்லாமே வந்து கட்டி அதை மெஷர் பண்ணி அதை ப்ராப்பராக மோல்ட் பண்ணி நம்மளுக்கு தேவை நம்ம எடுத்துனாலாம் பார்த்தா ப்ராடக்டோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக போச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் அது வந்து அவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணால் கூட அது வந்து அந்தளவுக்கு உங்களால் அவ்வளோ காஸ்ட் கொடுத்து எடுக்க முடியாது பொருள். ஏன்னா இட் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் சம்திங் 3,500 கிட்ட வருது. ஸோ வேறு என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நம்ம சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு அது தேவைப்படல. பட் ஆனால் வந்து அந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது பிராண்ட் வந்து சைட் ஸ்டாண்டு எக்ஸ்டெண்டர் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது. பிராண்ட் ஆல்ரெடி ஹிமாலயன் 450க்கு சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து லெவல் ஆஃப் ஹைட் வந்து 4 mm தான் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம சைட் ஸ்டாண்டில் நம்ம அந்த எக்ஸ்டெண்டரை வச்சு நம்ம ஹைட் ஏற்றணும்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 mm இருந்தால் சூப்பராக இருக்கும். அதை தான் நாங்கள் திங்க் பண்ணோம். ஸோ தேவையில்லாமல் அது ஃபுல் செட்டு எடுத்து பண்ணுறதுக்கு அழகாக ஒரு எக்ஸ்டெண்டர் வாங்கி அது ஒரு கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது வி ஃபவுண்ட் எ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் தான் வாங்க போகிறேன், சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். ஸோ அது இங்கே சென்னையில் வந்து பைக்கன் பைக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது, உங்களுக்கு கேள்விப்படலாம். பெங்களூர் கொஞ்சம் ஃபேமஸான கடை, இங்கே சென்னையில் லாஸ்ட்டே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ அதை வாங்கிறதுக்காக தான் போகிறேன். காஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ரொம்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், கொஞ்சம் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா 3000 ரூபா கொடுத்து ஃபுல் செட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சம்வேர் அரௌண்ட் 1000 rupees வந்தது. ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இருந்து கொஞ்சம் லைட்டாக மினிமல் ஒர்க் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் வி குட் கெட் தட். ஸோ அதான் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம். அது வாங்கிறதுக்கு தான் போகிறேன். சரியான வெயில், மார்ச் லாஸ்ட் வீக். இன்றைக்கி ஆக்சுவலாக குட் ஃப்ரைடே, கவர்மெண்ட் ஹாலிடே. பட் இருந்தாலும் வர வழியில் ஃபுல்லாக டிராஃபிக், பிகாஸ் எலெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சுல. கட்சி கொடி, பேனர், கூட்டம். ஸோ அசோக்குள்ளே வந்தாச்சு. நேற்றே ஃபோன் பண்ணி பேசியாச்சு, ஒரு பீஸ் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதை பார்த்து வாங்கிடலாம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த அசோக் பில்லருக்கு 3வது தடவை வரேன். எனக்கு லாஸ்ட் டைம் தெரியாமல் போயிடுச்சு ப்ராடக்ட் இருக்குன்னு, இருந்தால் அதை வாங்கி அப்புறம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை ட்ரை பண்ண போயிடுச்சு, ட்ரையல் ரன் அவ்வளோதான். அண்ட் இட்ஸ் கேஷுவல் விளாக். இன்றைக்கி வந்து நம்ம புது கேமராவில் டிஜே ஆசம் ஆக்ஷனில் வந்து நம்ம வந்து அந்த மோட்டர் விளாகிங் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பண்ணேன். வாட் இஸ் தட் லைக் ஆடியோ வந்து சரியாக வரல, ஏன்னா ரொம்ப ஹை பீச்சாக இருந்தது. ஏன்னா சூப்பராக பிடிச்சாங்க. ஸோ வாங்க அங்கே போகலாம். ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆடியோவே ஒரு டெஸ்ட் ரன் தான். பிகாஸ் இந்த கேமரா குவாலிட்டி வந்து எனக்கு வந்து வீடியோ ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் வென் இட் கம்ஸ் டு திஸ் ஆடியோ, இது வந்து ஆடியோ ரொம்ப எடுக்குது. லைக் ரொம்ப சைட் என்விரான்மெண்ட்டில் எல்லா சவுண்டையும் வந்து கேப்சர் பண்ணதா, விச் இஸ் சம்திங் லைக் ஐ ஃபீல் லைக் இட் ஷுட் நாட் பி தேர். நம்ம அப்படி போகிறதுக்கு இப்படி போயிடலாம், அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம போகிற இடம் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது. பட் ஆனால் அங்கே போய் கடைசியாக போய் யூட்டன் அடிச்சுட்டு வரணும். அதுக்கு இப்படி போய்ட்டு உள்ளே போய்ட்டு திரும்பிக்கலாம் நம்ம. பாப்போம் ஆடியோ எப்படிங்க சொல்லுங்கள். நம்ம வண்டி ஆக்சுவலாக வந்து ஹிமாலயன் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஃபீல் பண்ணியிருக்கலாம் ப்ராபப்ளி.
இந்த செகண்ட் கியர் வந்து பிக்கப் பண்ணதில்ல, அது ரொம்ப ஜர்க்கியாக இருக்குது இந்த வண்டியில். அப்படியே ரொம்ப ரொம்ப இழுக்குது வண்டி. ரெண்டாவது சடனாக வந்து அந்த 4000 நார்மல் தானே அப்படியே வண்டி செய்யுது, ஒரு பேலன்ஸ்டாகவே இல்லை. ஸோ சம்திங் தட் could have been better. இங்கே வந்தாச்சு, ஆடியோ எப்படி கேட்குன்னு தெரியல, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. திஸ் இஸ் தி பைக்கன் பைக்கர் அந்த ஷாப். நம்ம வண்டி இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்த பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா டு கெட் தி சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் இங்கே ஃபிட் பண்ணுறது. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்கக்கிட்ட தே ஆல்ரெடி ஹேவ் லைக் அந்த ஆக்சஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க, ஜானாவோடது. ஸோ ஹெட்லைட் கார்டு, ஆக்ஸ் லைட், அதுக்கப்புறம் கிராஷ் கார்டு, த மாஸ்டர் சிலிண்டர் ப்ரொடெக்டர் அண்ட் பாக்ஸ்லாம். பட் நம்ம வந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபார் திஸ் பீஸ் சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். சரி, நம்ம உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஷாப் மட்டும் காட்டுறேன். இது இந்த ஃபிட்மெண்ட் ஏரியா எங்க, அண்ட் ஐல் கோ இன்சைட் த ஷாப் அண்ட் ஷோ யூ. ஸோ இதுதான் அந்த ஷாப், பைக்கன் பைக்கர் சென்னை அசோக் பில்லரில் இருக்குது. நெக்ஸ்ட் பில்டிங் டு புகாரி ஹோட்டல் அது. ஸோ நம்ம வாங்க வந்தது வந்து இட் இஸ் இது நம்ம சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர். இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஈஸி டு ஃபிக்ஸ் தான், அது நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம். பட் இல்லைனா கூட அந்த ஃபிட்டிங் ஏரியாவில் அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இயர் ப்ளக் பற்றி கேட்டிருந்தீங்க. இயர் ப்ளக் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ நாய்ஸோட இது வந்து 1990 rupees. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 4 years யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மஸ்ட்டு. ஹெல்மெட்டு லாங் ரைடிங் போகிறவங்களுக்கு, முக்கியமாக ஹிமாலயன் நம்ம வண்டிக்கு, ஏன்னா வின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக ஹெல்மெட்டு கேட்கும். இது வந்து ஆக்சுவலாக சிலிக்கான் ரப்பர் மாதிரி, இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. ப்ளஸ் கீழே ஒரு கேஸ் கொடுத்துருங்க. ஸோ யூ டோன்ட் மிஸ் இட். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இயர் ப்ளக் போடணும். இயர் ப்ளக் போட்டு வண்டி ஓட்டணும். ஏன்னா அது ரொம்ப சேஃப். ஏன்னா உங்கள் காது வந்து போயிடுச்சுன்னா தென் யூ கான் டூ இட். ஏன்னா அன்வான்டாக ஸ்ட்ரெஸ் ஆகும் உங்களுக்கு. ஹிமாலயன் 450க்கு அக்சசரிஸ் ஆனாலேருந்து எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து பாக் பஸ்டர்ஸோட ஹேண்ட் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் முக்கியமாக டபுள் டேக் மிரர்ஸ். திஸ் ஒன் இதுதான் வி ஆர் லுக்கிங் அவுட். காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் வி கேன் ஸ்டில் டூ இட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஃபியூல் எக்ஸ்ப்ரோ சொன்னேன். ஃபியூல் எக்ஸ்ப்ரோவும் இங்கே இருக்குது. ப்ராப்ளி 2 or 3 weeks வந்து இங்கே ஸ்டாக் வந்துடும். இஃப் யூ வாண்ட் டு டூ இட், லைக் இங்கே வந்து பண்ணிக்கலாம், பெங்களூர் போக தேவையில்லை. அண்ட் ஜானாவில் தே ஹேவ் அதர் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு என்னென்னா இந்த ரேடியேட் கார்லாம் காமிச்சிங்களேன். ஸோ உங்களுக்கு வண்டிக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. பீப்புள் ஹூ நோ அபவுட் பைக்கன் பைக்கர் வில் நோ இட். ஸோ ஜானாவோட ரேடியேட்டர் கார்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் பார் ரைசஸ், மாஸ்டர் சிலிண்டர் ப்ரொடெக்டர் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ தேவைப்படல, பட் ஆனால் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு நோ இட், லைக் இங்கே வந்து செக் பண்ணுங்கள். ஐ திங்க் ஜானா வேறு யாரும் சென்னையில் பண்ணுறதில்ல. ஸோ சென்னையில் வந்து ஜானா வந்து இங்கே பைக்கன் பைக்கரில் மட்டும் தான் பண்ணுறாங்க. பட் ஃப்ரம் தட் அது கூட யூஸ் பண்ணுற செயின் லூப், ஒயிட் செராமிக் லூப்பும் இருக்குது. அண்ட் பாக் பஸ்டர்ஸ் நான் கேட்டிருக்கேன். ஹிமாலயனுக்கு இன்னும் செட் ஆகலை, பட் ஆஸ் ஃபார் இட். பாக் பஸ்டர்ஸ் வந்தால் அது என்ன நம்ம செக் பண்ணோம். அண்ட் திஸ் ஆல் தி உங்களுக்கு வந்து டாப் பாக்ஸ் ரேக் எல்லாமே. ஸோ இங்கே வந்து யூ ஹேவ் ஆல் யுவர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் லைக் அந்த கார்டோ இது அண்ட் அதர் பிராண்ட்ஸ் என்ன இருக்குது. அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் அண்ட் செக். இதில் எல்லாமே இருக்குது இங்கே ப்ராடக்ட்டில். பட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தோணுது பெங்களூர் கம்பேர் பண்ணும்போது. பட் யூ ஹேவ் எவ்ரி திங். ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வேணும்னா. அண்ட் ரொம்ப முக்கியமானது ஹிமாலயனுக்கு ஆக்ஸ் லைட்ஸ். ஓகே. ஸோ ஏன்னா நிறைய பேர் கேட்டது வந்து ஆல்ஃபா, மேடாக்கில் ஆல்ஃபா போடலாமா இல்லை ஸ்கவுட் போடலாமா கேட்டதுங்க. ஐ திங்க் அது இங்கே தான் ஆல்ஃபா எங்கே இருக்குது. அங்கே போட்டுக்கிறது ஆல்ஃபாவா? அங்கே ஃப்ரெண்ட் இந்த சொன்னஸ் ஆல்ஃபா. இது என்னது லைக் வாட் இஸ் இட்? ஓகே. ஸோ யூ ஹேவ் தி ஆப்ஷன்ஸ். இங்கே லைட் கூட ப்ராப்ளி ஆன் பண்ணி காட்டுவீங்கல்ல. இல்லை ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் கம் இன், கேன் see it. In case you don't have that அந்த கேஸ்லாம் மேலே இல்லைன்னா ஐ திங்க் தி ஆல்சோ ஹேவ் திஸ். இந்த கவர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பர்பஸ் எக்ஸ்டெண்டர் அது வாங்கியாச்சு. அண்ட் அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதையும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு அக்சசரிஸ் நம்ம என்ன போடுறோமோ அதையும் ஐ ஸ்டார்ட் அப்டேட்டிங் கைஸ். ஸோ திஸ் இஸ் அ ஷாப், பைக்கன் பைக்கர் ஷாப். கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஃபீல் மோர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண ஷாப்பில் வந்து பைக்கன் பைக்கர் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து பர்பஸ் ஆக்சுவலாக வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் வாங்கணுன்றதுக்காக தான் வந்தோம். அதில் வந்து பைக்கன் பைக்கர் ஷாப் வந்தனால ப்ராப்ளி அந்த ஷாப்பை நான் கவர் பண்ணேன். பிகாஸ் லைக் எனக்கு வந்து பர்சனலாக அந்த கடையில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு பெங்களூரில். பிகாஸ் என்னோடய ப்ராடக்ட்ஸ் ப்ரீவியஸாக 900க்கு நான் வாங்கியிருக்காங்க. தே ஹாவ் வெரி குட் ரெப்யூட்டட் பிராண்டோட ப்ராடக்ட்ஸ். ஸோ அது ஒன்று வந்து பார்க்க வந்ததுக்கான காரணம் வந்து ஒரே ஐட்டம் தான்.
அது நம்மளோட பர்பஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணாது. பட் ஆனால் இட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் திங் தட் வி கோயிங் டு டூ இட். அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். இது நான் ஃபிட் பண்ணல, ஐ ஜஸ்ட் கேம் டு பை இட். ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட் வீடியோ வரும். ஸோ I'll see you guys on the vlog. Until then, stay safe, be happy. Peace out guys. Bye. ஓகே. உங்களுக்கே தெரிஞ்சுக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சூப்பர்.